வெல்கம் டு அவர் சேனல். குண்டுமல்லி செடியை இனிமேல் நர்சரியிலேருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன ஒரு கட்டிங்ஸ் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக வீட்டிலே குண்டுமல்லி செடியை வளர்க்கலாம். இப்போ நான் 2 கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சைடில் இருக்க பிரான்ச்சஸை கட் பண்ணிடலாம். குண்டுமல்லி பூ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சீக்கிரம் வேர் வைக்கணும் அப்படின்னா ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, வேர் வளர்கிறதுக்கு கணு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 1 அப்படி இல்லைன்னா 2 கணுக்கள் இருக்க ஒரு தண்டை எடுத்துக்கோங்க. அந்த கணுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இதை ஒரு தண்ணியில் போட்டு இந்த கிளாஸை நல்லா நிழலில் வச்சுருங்க. 8 டேஸில் அழகாக வேர் வளர்ந்துருக்கும். தண்ணியை 2 நாளைக்கு ஒரு டைம் மாற்றிடுங்க, இல்லைனா அந்த தண்டு அழுகி போயிடும். கொஞ்சம் மெச்சூர்டான கட்டிங்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த கட்டிங்ஸில் இன்னும் வேர் வைக்கல. இது 11 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் மண்ணில் கூட மாற்றி வைக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 to 20 டேஸ் கூட தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணில் மாற்றி வைக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் இதை மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மண்ணில் மாற்றி வைக்கும்போது இப்போதைக்கு எதுவும் உரம் போடாதீங்க. வேர் மண்ணு கூட நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் உரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 15 டேஸில் குண்டுமல்லி கட்டிங்ஸ்லேருந்து சூப்பராக வேர் வச்சு வளர்க்க முடியும். இந்த மாதிரி கார்டனிங் அப்புறம் கிச்சன் வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் ஹைப் இருக்கும், அதையும் பண்ணுங்க. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் ஆகும். தேங்க்யூ.